அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி காரணமாக, அதிலும் ரூணு ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவதால் பங்கு மாற்றம், பண மாற்றம், உறவு மாற்றம், தொழில் மாற்றம், ஏன் இந்த நிலையிலே மாற்றம் என்று அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரூணு ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயின் மற்றொரு ஆட்சி வீட்டில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரகதியில் மாறுவது நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள், தொல்லைகள், வேதனைகள், அவமானங்கள் போன்றவை மறைந்து நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் வக்ர குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு பகவான் ரூண ரோக சத்ருஸ்தானபதியாக 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அப்படி ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் கடன் சார்ந்த தொல்லைகள், எதிர்ப்பு, ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்துமே குறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய நிகரற்ற கிரகமாக இருக்கிறார். ஒருவருடைய வாழ்வில் செல்வ செழிப்பு நேர்வழியில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் மிக அபரிவிதமாக கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் நவ கிரகங்களிலே வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் ஜன்மத்திலோ அஷ்டமத்திலோ இருக்கும் போது அவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வக்ரகதியில் திரும்பும் போது 3, 6, 8, 10, 12 ஆகிய இடங்களில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இடமான 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். இது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல சிரமங்கள், வேதனைகள் துறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஒரு வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை குடும்பஸ்தானம், தனஸ்தானத்திற்கு மிக வலிமையாக கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மனித வாழ்வில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தான் அதீதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையை மாற்றக்கூடிய வகையில், பணமாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் அவரது சுப பார்வை பதிவதால் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே குடும்ப ரீதியாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடாத காரியங்கள் ரீதியாகவும் பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை, குடும்பத்தின் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் செலவை விட வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு சார்ந்த விஷயங்களும் சாத்தியமாகும். இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து சுப செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. குரு பகவானின் சுப பார்வை 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் கிடைப்பதால் இது போன்ற பல்வேறு விதமான சிரமங்கள் தற்போது மறைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானமும் மிக வலுவுள்ளதாக மாறுகிறதுங்க குரு பகவானின் பார்வை காரணமாக. எனவே பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு குறைகிறது. இதுவரை இருந்து வந்த மன கசப்பு, சங்கடம், வேதனை, அவமானம் போன்ற அனைத்துமே உறவினர்களிடம் இருந்த ஒரு சூழ்நிலை மாறி ஒற்றுமை அதிகரிக்குதுங்க. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை நன்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பல பகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இந்த தருணமாக அமைவதால், இதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக கிடைக்கிறது குரு வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில். எனவே நிச்சயமாக உறவுகளில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த தருணத்தில் பங்கு உள்ளிட்ட பாக பிரிவினை மற்றும் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இந்த பணியை வேண்டுமானாலும் முன்னெடுக்கலாம். அவற்றில் மிக சிறந்த மாறுதலை கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி அனைத்து விதமான பணிகளை
சவால்களையும் நிதானத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றியை உரித்தாக்குகிறார். தொழில் மாற்றம் மிக சிறந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. பலவிதமான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமம் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் குறையும். இந்த தருணத்தில் அனுகூலமாக குரு மாறுவது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட பல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் சரியாக்கப்பட்டு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்போது இருக்கக்கூடிய நிலையை விட கீழ் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயம் வக்ரகுருவின் அமைப்பு காரணமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள்ல இந்த தருணத்தில் அளவற்ற நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. ஏனென்றால் குரு பகவான் வக்ரத்தில் திரும்பிய இந்த காரணத்தினால் கடன் வாங்குவது உள்ளிட்ட பல சிரமைகள் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் பெருவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க குரு பகவான். வக்ர குருவின் அமைப்பு காரணமாக அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். இந்த தருணத்தில் இந்த செயல் செய்தால் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும் என்ற ஒரு தெளிவு கிடைக்குங்க. மனப்பான்மையில் நல்ல ஒரு தெளிவு கிடைப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்து முடித்து சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சோர்வு மனப்பான்மை நீங்கி கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். எனவே கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் வயல் சார்ந்த பணிகளும் கடினம் என்பது சற்று குறைகிறதுங்க. எதிர்பார்த்தபடியே ஒரு வேலையை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. மேலும் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இயலாத வகையில் குரு பகவான் நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க. பல்வேறு வகையான சிரமங்கள் வேதனைகள் நீங்கி விவசாயத்துறை ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நிலம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் அலுவலகத்திற்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகளுக்கும் பல சிரமங்கள் விலகி நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக வக்ர குரு பயிற்சியானது அமைகிறது. பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலனும் முன்னேற்றமும் கிடைக்கும்.